அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். இக்கட்டான சூழ்நிலையில் எவ்வாறு முடிவெடுப்பது? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இக்கட்டான சூழ்நிலையில் சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வசந்தங்கோ வசந்தகுமார் வெற்றி நிச்சயம் என்ற நூலில் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதனை கண்டு சோர்ந்து விடாமல் அதனை படிப்படியாக அணுகி வெற்றி காண முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இத ஒரு கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு செல்வந்தர் பெரிய பண நெருக்கடியில் இருந்தார். அவர் ஒரு ஞானியை சந்திக்க மாலை நேரத்தில் வந்தார். அந்த ஞானி பண நெருக்கடியிலிருந்து அந்த செல்வந்தர் வெளிவருவதற்கு சில ஆலோசனைகள் சொன்னார். அந்த செல்வந்தர் உடனே, இவை மிகவும் எளிமையாக உள்ளன, இவை எனது பெரிய பண நெருக்கடியை சமாளிக்க உதவுமா என்று கேட்டார். இப்போது இருட்டிவிட்டது, எப்படி ஊருக்கு போய் சேர்வீர்கள் என்றார் ஞானி. காரில் ஹெட்லைட் போட்டு ஓட்டிச் சென்று விடுவேன் என்றார் செல்வந்தர். ஊர் இங்கிருந்து பல கிலோமீட்டர்கள் ஆயிற்றே, ஆனால் ஹெட்லைட் 150 முதல் 200 அடி வரைக்கும் தானே காட்ட முடியும் என்றார் ஞானி. ஓட்ட ஓட்ட அடுத்த 150 அடி முதல் 200 அடி தெரியும் என்பதால் பல கிலோமீட்டர்கள் என்னால் ஓட்டிச் செல்ல முடியும் என்றார் செல்வந்தர். அதனைப் போலவே இந்த சிறிய யோசனைகளை முதலில் தொடங்குங்கள். இதனை செய்யும்போது அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். அப்போது புதிய யோசனைகளை செய்து படிப்படியாக பண நெருக்கடியிலிருந்து வெளிவருவீர்கள் என்றார் ஞானி. செல்வந்தரும் ஞானிக்கு நன்றி கூறிவிட்டு தனது வீட்டிற்கு திரும்ப எத்தனித்தார். எனவே எந்த ஒரு பிரச்சனையையும் படிப்படியாக சிந்தித்து அதனை பிரித்து அதற்கு தீர்வு காண முடியும். உதாரணமாக, ஒரு பெரிய பிரச்சனையை சிறிய சிறிய பிரச்சனைகளாக மாற்றி செயலாக்குவதன் மூலம் நம்மால் எளிதில் கையாள முடியும். உதாரணமாக, ஒரு பெரிய கடன் நெருக்கடி என்றால் கடன்களை பட்டியலிட்டு குறைந்த கடனை முதலில் அடைத்து மற்ற கடன்களுக்கு தவணை மட்டும் செலுத்தலாம். குறைந்த கடனை அடைத்து முடித்த பின்னர் அடுத்த குறைந்த கடனை அடைக்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு கடன்களாக அடைக்க முழுவதுமாக கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியும். பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடாமல் துணிவோடு நேர்கொள்ள வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் இதுபோல சிந்தித்து செயல்படுங்கள். அப்போது வெற்றி நிச்சயம். எந்த ஒரு பிரச்சனையிலும் பதட்டப்படாமல் யோசித்து முடிவெடுங்கள். நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.